மாஸ்க் திரைப்பட விமர்சனம். கவின், ஆண்ட்ரியா, ருஹானி சர்மா, சார்லி, பவன் இவங்கெல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் விகர்ணன் அசோக். இதுல குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னா, ஆண்ட்ரியா இந்த படத்துல நடிச்சது மட்டும் இல்லாம தானே தயாரிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இருக்க பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனா, படம் ஆரம்பிச்சு எடுத்த உடனே வரக்கூடிய சில சீன்ஸ் நல்ல அட்ராக்ஷனா இருக்கும். குறிப்பா இவங்க அனிமேஷனை வச்சு ஒரு சாங் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது கூடவே இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் அவருடைய வாய்ஸ் ஓவரும் வரும். ஸோ இதெல்லாம் படம் ஆரம்பிச்ச உடனே நம்மளே அறியாம ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தும் நமக்குள்ள. பிளஸ் இந்த படத்தோடைய ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் வெரைட்டியா இருக்கு. ஸோ அந்த விதத்துல டைரக்டர் என்னுடைய பாராட்டுகள். அதே போல இன்டர்வல் மற்றும் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்ட் படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்னதான் ஆஹா ஓஹோன்னு பாராட்டும்படியே இல்லைனாலுமே படத்தை ஓரளவுக்கு தூக்கி நிறுத்தக்கூடிய விதத்துல இந்த ரெண்டு காட்சிகளுமே அமைஞ்சிருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, இந்த ரெண்டு போர்ஷன்ஸுமே யாருமே எதிர்பார்க்காத விதத்துல சூப்பரா எடுத்திருக்காங்க. பிளஸ் கேரக்டர் ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் நடிகர் சார்லி அவர்களுடைய கேரக்டரும் சரி, பேட்ரிங்கிற கேரக்டரும் சரி நல்லா வடிவமைச்சிருக்காங்க. இதே போல நடிகர் அச்சுதா குமார் அவருடைய கேரக்டர் தான் படத்துக்கு மிகப்பெரிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். அண்ட் ஜிவி பிரகாஷ் அவருடைய பின்னணி இசை படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போனா, ருஹானி சர்மா அவங்களுடைய கேரக்டர் மிக பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் தான் சொல்லி ஆகணும். என்னன்னா, அவங்களுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுக்க ஒரு ஃபன் ஃபீல்டு கேரக்டரா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஆணித்தரமா நான் சொல்லுவேன். இன்னும் பிராங்கா சொல்லணும் அப்படின்னா, கவின் மற்றும் ஆண்ட்ரியா இவங்க ரெண்டு பேரோட கேரக்டருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவான தாக்கத்துல ஏற்படுத்திருக்காது. அண்ட் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இவங்க ரெண்டு பேரோட கேரக்டருமே சரி, கதையில எந்த ஒரு காட்சியிலுமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே இல்லை. படம் ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு இன்டர்வல் சீன் வரைக்குமே சரி, எனக்கு ஒரு சீன்லயுமே பெரிய அளவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே வரல. என்னமோ பாக்குறோமே அப்படின்னு தான் நானும் பார்த்தேன். அந்த ஒரு டைட்டில் சாங்கோட சரி, அதுக்கப்புறம் பெரிய அளவுல எந்த ஒரு போர்ஷன்லயுமே ஒரு இன்ட்ரெஸ்டே வரல படத்துல. இந்த படத்தோட கோர் கண்டென்ட் மற்றும் ஐடியாலஜி என்னதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அதை ஸ்கிரீன் பிளேல கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஃபீல் எனக்கு படம் பார்க்கும்போது இருந்தது. அதே போல இந்த செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்த பிளாக்மெயிலிங் சீன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருந்தாவது அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விறுவிறுப்பு கிடைச்சிருக்கும். டோட்டலி இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மிகவும் ஒரு ஆவரேஜான படம் தான். என்னோட இந்த ரிவ்யூ வீடியோ பாக்குறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, நீங்க இந்த படத்தை பத்தி ட்விட்டர்ல ரொம்ப ஏதாவது ட்ரெண்டிங்கான டாபிக் போயிட்டு இருக்கு அப்படின்னா தயவுசெய்து அதெல்லாம் நம்பி தியேட்டருக்கு போய் பாத்துறாதீங்க. எதுக்காக அப்படி சொல்றேன்னா, நானுமே அப்படி ட்ரெண்டிங்ல இருக்கிறத பார்த்துட்டு என்னடா இவ்வளவு ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு மாஸ்க்ன்ற ஹேஷ்டேக் உள்ள போய் பார்த்தேன். பட் இவங்க ஆஹா ஓஹோன்னு பாராட்டின அளவுக்குலாம் படத்துல ஒண்ணுமே இல்ல. சோ இந்த படத்தை பார்க்காம ஸ்கிப் பண்றது ரொம்ப பெட்டரு. அதையும் மீறி படம் பார்க்க போனீங்க இல்ல பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.